நீங்கள் சரியாக தூங்க மாட்டீங்களா? லேட்டாக எந்திரிப்பீங்களா? மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா இது ஆகாத. சரியாக தூங்காதனால வர்ற பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. மூளை மந்த நிலையிலே இருக்கும். டக்குன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. குழப்பமாகவே இருப்பீங்க. அடிக்கடி தூக்கம் வர்ற மாதிரியே ஃபீல் ஆகும். பாடியெலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையிலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் சரியாக தூங்காதனால வர்ற பிரச்சனை. நீங்கள் லேட்டாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர பிரச்சனை என்ன தெரியுமா? பாடி வெயிட் கூடும், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும், ஹெல்த் இஷ்யூ வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மென்டல் ஹெல்த் இஷ்யூ வர வாய்ப்புகள் இருக்குது, ஹார்ட் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 18 வயசுலேருந்து 64 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 7லேருந்து 9 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் ஒரு ½ ஹவர் முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ. தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? வாரம் அமைச்சர்